வெல்கம் டு டைலர் டெக். இப்போ நம்ம பாவாடை சட்டத்தை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் தைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாவாடையோட மேல் சட்டை தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது லைனிங் வச்சு தைக்க போகிறோம் நம்ம. இது டாப்பு, இது உள்ள லைனிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது பானெக்கில் சும்மா டிசைனுக்காக ஒரு வி போட்டிருக்கேன் நடு சென்டரில். அதை நம்ம வச்சு இப்போது துணி மேலே வச்சு தைக்கலாம் பாருங்கள். இதுதான் கிளாத்து. இது ரெண்டு சைடு இந்த பார்டர் வருது இல்லைங்களா, அதனால் சென்டர் பார்த்து நம்ம வைக்கலாம். சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இது மேல் சைடு. நம்ம மேல் சைடில் லைனிங் வச்சு தைக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நெக்கு மட்டும் தைக்கலாம். கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட கைடு நிப்பாட்டி திருப்பிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கிட்டேயும் கைடு நிப்பாட்டி நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். நம்ம நெக்கு மட்டும் தைச்சாச்சு. நெக்கை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டிசைன் கிட்ட மட்டும் நம்ம அங்கே நிப்பாட்டி டேர்ன் பண்ணல, அங்கே மட்டும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அர்க்காத் பண்ணால் தான் திருப்பும்போது அந்த ஷேப்பு கரெக்டாக வரும். பாருங்கள், இது நம்ம அப்படியே திருப்பலாம். டர்ன் பண்ணியாச்சு. ஷேப்பெல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். இது மேல் பாகம் வச்சு நம்ம லைனிங் தைச்சோம். தைச்சிட்டு நம்ம அர்க்காத் பண்ணிவிட்டு உள் சைடு திருப்பிட்டோம். இது உள் சைடு. இப்போ லைனிங் உள் சைடு வந்துச்சு. இது மேலே நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கிட்டு வரலாம். கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட நம்ம அர்க்காத் பண்ணி திருப்பணும் இல்லைங்களா, அங்கே ஸ்டாப் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். நெக்கு நம்ம டர்ன் பண்ணி இப்போ பாருங்கள் ஓர் தையல் போட்டிருக்கோம். ஓரமாக போடுறதுனால இது பேர் ஓர் தையல் போட்டு இந்த டிசைன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த டிசைன் எடுத்து வச்சுட்டு அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிக்கலாம். பேக்கில் திருப்பி இந்த பாடி பீஸும் இந்த லைனிங்கும் நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓரமாக தையல் போட்டுக்கலாம். ஓரமாக தையல் போட்டாச்சு. இது நகராது, அப்படியே நிற்கும் ஸ்டிப்பாக. இந்த கீழே கரைபாகம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அந்த கரை சைடு மட்டும் கொஞ்சம் மடிச்சிடலாம்.
பாருங்கள், இந்த கரை பாகம் மட்டும் நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த பாடி பீஸோட எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சென்ட்ரு, இந்த சென்ட்ரு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரை நம்ம மடிச்சுக்கலாம். ரெண்டு சென்டர் மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் இருக்குங்களா, இந்த ஷோல்டர் சென்டர் பார்த்து இந்த ஷோல்டர் சென்டர்லேருந்து 6 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்காக டாட் வந்து ஒரு 6 இன்ச்சு, இங்கேருந்து 6 இன்ச்சு பண்ணி, இங்கேருந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து 6. இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம 6 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். சின்ன குழந்தைன்றதுனால நம்ம எந்த அளவுக்கு டாட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். பெரியவங்களை தைக்கும்போது டாட் வேறு வரும், வேறு இன்ச்சஸ் அளவு வரும். இப்போ இந்த 2 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதேமாதிரி நம்ம இன்னொரு சைடும் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், 2 சைடும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதில் வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். நம்ம இந்த 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இங்கே வந்து ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்கணும். நடு சென்டரில் வந்து கொஞ்சம் சும்மா ஒரு கைடு அளவுக்கு சென்டர் பண்ணிக்கணும். கிராஸ் எடுத்துக்கிட்டு வரணும். பாருங்கள், இந்த கிராஸ் எடுத்து இந்த மாதிரி ஷேப் வரணும். பாருங்க, 2 சைடு டாட் பிடிச்சாச்சு. சென்டர் டாட் வரணும். இங்கேருந்து மெலிசா வந்து இங்கே கொஞ்சம் கைடு அளவுக்கு வரணும். மறுபடியும் இங்கே ஓரமாக வரணும். திருப்பலாம். திருப்பும்போது இந்த ஃப்ரண்ட் டாட்டு கரெக்டாக வருது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ஒரு கட் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு சும்மா நம்ம பாவாடியோட டிசைன் கலர் வந்து நம்ம இதுக்கு வைக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் அதை 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு நம்ம இந்த கலருக்கு இங்கே கொஞ்சமாக டிசைன் வைக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், குழந்தைங்களுக்காக வைக்கலாம். அவ்வளோ பாருங்க, டிசைன் வச்சுருக்கோம். சைடில் நம்ம ஒரு 2 ரோப் வைக்கலாம். ரோப் வைக்கிறதுக்காக இன்னும் ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன் நான். 1 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச்சை நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணி மெலிசா தைக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த சைடில் 2 ரோப் வைக்கலாம். அதனால் 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடும் வைக்கலாம்.
இந்த சைடும் வைக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த டிசைன் வச்சாச்சு. இது ஓரமாக தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் தையல் மாதிரி கைடு அளவுக்கு நம்ம ஒரு தையல் போடலாம் பக்கத்துலேயே. ஏன்னா நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஓரம் மட்டும் தான் பிடிக்கும், சைடில் பிடிக்காது. பக்கத்தில் ஒரு தையல் போட்டோன்னா அந்த சைடும் கவர் ஆகிடும். போடலாம். கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். கைடு அளவுக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ பேக் ரெடி பண்ணலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இது பேக்கு கிளாத்து இது பேக் லைனிங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா பட்டிக்காக, அந்த பட்டியை நம்ம சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ராங் சைடு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி கிளாத்லேயும் நம்ம சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கலாம். சென்டர் நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒன் சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லீவ் சைடு வரும். இது வந்து நெக் சைடு வரும். பாருங்கள், இது நம்ம ராங் சைடுன்னு போட்டிருக்கோம் இல்லை, ராங் போட்டிருக்கோம். அது மேலே வச்சு இதை அப்படியே நம்ம ஓரமாக தையல் போட்டுட்டு வரலாம். கைடு அளவுக்கு தையல் போட்டு வரலாம். பாருங்கள், இது கைடு அளவுக்கு தையல் போட்டாச்சு. இது ஒன் சைடு. ஆப்போசிட் சைடும் நம்ம இதை வச்சு இந்த சைடு வச்சுக்கலாம். இது ஸ்லீவ் சைடு போகிற மாதிரி, இந்த நெக்கு கிட்ட வர மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி இது ஸ்லீவ் வந்தாச்சு, இது நெக் சைடு வந்தாச்சு. நம்ம இதையும் அப்படியே வச்சு கைடில் தையல் போட்டுக்கலாம். இதுமாதிரி கரெக்டாக இது மேலே வச்சு, கிளாத் மேலே வச்சு லைனிங்கை கரெக்டாக ஓரமாக தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்க, இது ரெண்டு சைடு நம்ம தையல் போட்டாச்சு. இது ரெண்டும் நெக் சைடு வரும். இப்போ நம்ம இந்த கச்சா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு. பாருங்க, இது இந்த சைடு ரெண்டு சைடு நம்ம லைனிங் வச்சு தைச்சாச்சு. இப்போ நம்ம ஒன் சைடு எடுத்து பட்டன் பட்டி தைச்சிக்கலாம். பட்டன் பட்டி எடுத்து நம்ம 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஊக் பட்டி தைச்சாச்சு. இப்போ நம்ம காஜா பட்டி தைக்கலாம். நம்ம 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, காஜா பட்டி தைக்கும்போது அதில் ஆஃப் தான் எடுக்கணும். பாதி எடுத்து மடித்து தைச்சிக்கலாம். இது நம்ம ரெண்டும் தைச்சாச்சு. பாருங்கள்,
இப்போ இது நம்ம நெக்கு தைச்சிக்கலாம் கட் பண்ணி.